பொருளை போல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை போல, கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதையலை நீங்க எப்படி கண்டுபிடிச்சா எப்படி இருக்குமோ அதை போல உங்க ஜீவன் இந்த மாதம் அப்படி இருக்குங்க. ஆண்டவர் அப்படி பாதுகாப்பாருங்க, தேவன் அப்படி விடுவிப்பாருங்க. நீங்க அவரை நம்பி இருக்கபடினாலே இந்த மே 1ஆம் தேதியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறேன், நீங்க அவரை நம்பி இருக்கிறபடினாலே, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கபடினாலே இந்த புதிய மாதம் நீங்க தப்பிக்கப்படுவீங்க. நீங்க அந்த பட்டயத்துக்கு, அந்த வார்த்தைக்கு, மனுஷனுடைய நிந்தைக்கு, மனுஷனுடைய சாபத்துக்கு, மனுஷனுடைய விழிசூனியத்துக்கு, மனுஷ வைத்த திட்டங்களுக்கு, எல்லா அபத்தமான சத்துரு வைத்த திட்டங்களுக்கு தேவன் உங்களை தப்புவிப்பார். தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இந்த மே மாதம் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த மனிதனுக்கு நீ என்ன பயப்படாத, அவன் பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. ஏன்னா நீங்க அவரை நம்பி இருக்கபடினாலே இந்த புதிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரே நம்பியிருக்கபடினால அவர் உன்னை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் உன்னை தப்புவிக்கிற மாதம், இந்த புதிய மாதம் உன்னை தப்புவிச்சு விடுதலையாக்குற மாதம். கடந்து வந்த பாதையில உன்னை பின்னாடியே வந்தவங்க, உன்னை கொலை செய்யும்படி வந்தவங்க, உன்னை கொன்றுபடி வந்தவங்க, உன்னை ஒடுக்கும்படி வந்தவங்க, இந்த புதிய மாதம் ஆண்டு அவங்க கைகளில் இருந்து உன்னை தப்புவிப்பார். வரப்போகிற தேர்தல் முடிந்து நான் இதை சொல்லுகிறேன், இந்த புதிய மாதம் சொல்லுகிறேன், வரப்போகிற தேர்தல் முடிஞ்சு அனைவருடைய ஜீவனுக்கு ஒருவர் பிசாசம் நிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அநேக ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பார், அநேக வாலிபர்களுடைய ஜீவனை பாதுகாப்பார். நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கிறீங்களா, நீங்க உங்களோட பிள்ளைகள் இப்படி பண்றாங்க, ஏதாவது பண்ணிக்குவோன்னு பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுடைய ஜீவனை இந்த மாதம் தேவன் பாதுகாப்பார். ஓ ரபா ஷெரபா டக்கதுனவோ, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வருகிற தீங்குல இருந்து, இந்த புதிய மாதம் உங்களுக்கு வருகிற தீங்குல இருந்து, உங்களுக்கு ஒரு மறைவிடங்கள் இருக்கிற மனிதர்கள் மூலமா வந்திருக்கிற பிரச்சனையில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, தேவையினுடைய போராட்டத்தில் இருந்து, அவமானப்பட்டவனோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னையே நம்பியிருக்கபடினாலே நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மாதம் உங்களை சொல்றாரு, அவர் உங்களை விடுவிப்பார். இந்த புதிய மாதம் உங்களை விடுவிப்பார். ஓ ரபா ஷரபா டக்கதுனவோ, இந்த புதிய மாதம் அவர் உங்களை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் உங்களை தப்புவிப்பார். இந்த புதிய மாதம் அவர்களுடைய பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. ஏன்னா நீ அவரையே நம்பியிருக்கபடினாலே அவர் உன்னை தப்புவிப்பார். உன்னை தப்புவிப்பார். மனுஷன் உன்னை கொலை செய்யலாம், உன்னை கொன்று போடலாம், உன்னை ஒடுக்கலாம் என்று சொல்லி விழிச்சுடி பண்ணி வச்சிருக்கலாம், மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்கலாம், உனக்கு ஒரு பிசினஸ்க்கு ஒரு எளிமை நிக்கலாம், உன்னுடைய உயரை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருக்கலாம், உன்னை ஒடுக்க மாதிரி நினைச்சு கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமா என் மேல நீ போய்வேன்னு சொல்லி, எனக்கு மேல நீ போயிருவியா, எனக்கு கால் கீழ் சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ அவருக்கு பயப்படாத, அவருடைய இறை, அவர் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ அவரையே நம்பி இருக்கபடி